ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற கூர்க்ல இருக்கிற முக்கியமான 10 இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது பாகமண்டலா. இங்க இருக்கிற பாகண்டேஸ்வரர் கோவில் 1000 வருடங்களுக்கு முன்பே சோழர்களால கட்டப்பட்டு இருக்கு. முழுவதும் கேரளா ஸ்டைல் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே காவேரி, கன்னிகை, சுஜோதி இந்த 3 ஆறும் சந்திக்கிற திருவேணி சங்கமமும் அமைஞ்சிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது சிக்லிஹோல் டேம். குடகு மாவட்டம் குஷால் நகர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த டேம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேம்ல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாக்கிங் ட்ரைல்ஸும் இருக்கு. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க சூப்பரான ஸ்பாட் தான் இது. 8வதா நம்ம பார்க்க போறது அபே ஃபால்ஸ். மடிக்கேரி டவுனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த ஃபால்ஸ் போற வழி ஃபுல்லாவே காஃபி பிளான்டேஷனாவே இருக்கும். இந்த ஃபால்ஸ் இருக்கிற வியூ அவ்வளவு அழகா இருக்கும். அதனாலேயே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க சூப்பராவே இருக்கும். 7வதா நம்ம பார்க்க போறது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். மடிக்கேரியில இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த இடம் சவுத் இந்தியால இருக்கிற பெஸ்ட் ரிவர் ராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். 4 கிலோமீட்டர் தூரத்துல 4 ராபிட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண குறைஞ்சது நமக்கு 2 மணி நேரமாச்சும் தேவைப்படும். நீச்சல் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. பக்காவான சேஃப்டி கிட்ஸ் இருக்கிறதுனால நாம இந்த ரிவர் ராஃப்டிங்கை என்ஜாய் பண்ணலாம். 6வதா நம்ம பார்க்க போறது கோல்டன் டெம்பிள். இந்தியால இருக்கிற முக்கியமான டிபேட்டியன் மோனாஸ்ட்ரியில இதுவும் ஒண்ணு. இங்க 16,000க்கும் மேற்பட்ட டிபேட்டியன் மக்களும் 5,000க்கும் மேற்பட்ட புத்த திருவிகளும் இருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த நம்ரோலி மோனாஸ்ட்ரிக்கு போகும்போது டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 5வதா நம்ம பார்க்க போறது நாகர்ஹோல் நேஷனல் பார்க். 1999ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த வனவிலங்கு பூங்கால புலிகள், யானைகள், கரடி, சிறுத்தைகள் உள்ளிட்ட பல வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுது. இங்க ஃபாரஸ்ட் சஃபாரி போக ஜீப் அண்ட் வேன் அவைலபிளா இருக்கு. 4வதா நம்ம பார்க்க போறது தலக்காவேரி. காவிரி ஆற்றோட பிறப்பிடமே இதுதான். கடல் மட்டத்திலிருந்து 1279 மீட்டர் உயரத்துல மகேந்திரகிரி மலை மேல அமைஞ்சிருக்கிற இங்க காவிரிக்குன்னு தனி கோவிலும் இருக்கு. இந்த கோவில்ல இருந்து பாக்குற வியூ அவ்வளவு அழகா இருக்கும். 3வதா நம்ம பார்க்க போறது இருப்பு ஃபால்ஸ். கேரளா பார்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த அருவி இருக்கிற லொகேஷன் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இந்த அருவிக்கு போற வழி ஃபுல்லாவே ஃபாரஸ்ட்ல நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். வருடத்தோட பெரும்பாலான நாட்கள்ல இந்த அருவிக்கு தண்ணீர் வருது. 2வதா நம்ம பார்க்க போறது ராஜா சீட். பழைய காலத்துல குடகு மாவட்டத்தை ஆட்சி செய்த ராஜாக்கள் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவே இந்த பிளேஸ பயன்படுத்திருக்காங்க. அதனாலேயே இதுக்கு ராஜா சீட்னு பெயர் வந்தது. நாமும் அதே மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்காகவே எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு. இங்க இருந்து சன்செட் பாக்குறதே நமக்கு ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும். இங்க இருக்கிற கார்டன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட். அதே போல ஜிப்லைன் போறதும் செமையான அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது டுபேர் எலிபென்ட் கேம்ப் மற்றும் ராஃப்டிங். காவிரி ஆற்றை தாண்டி இருக்கிற இந்த யானைகள் முகாமுக்கு போட் யூஸ் பண்ணி தான் ஆற்றை கடக்க முடியும். இந்த கேம்ப்ல யானைகளை ட்ரெயின் பண்றத ரொம்ப க்ளோஸாவே நாம வாட்ச் பண்ணவும் முடியும். இதுக்கு பக்கத்திலேயே ரிவர் ராஃப்டிங்கும் இருக்கு. இங்க ராஃப்ட் பண்றது செம அட்வென்ச்சரஸா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.